காப்பு கட்டுதலும் வாழ்வியல் ஆன்மீக வளர்ச்சியும். காப்பு கட்டுதல் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நமக்கு தெரிந்தது. கையில் சில வண்ணங்களிலான நூல் இழைகளை கையில் கட்டுதல், கை மணிக்கட்டிற்கு சற்று மேலாக கட்டிக்கொள்கிற வழக்கத்தை இன்று நாம் பல மனிதர்களிடம் பார்க்கிறோம். அதனுடைய தொடக்கம் என்ன, அது எங்கிருந்து தொடங்கியது என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பது இல்லை. இந்த காப்பு கட்டுதல் என்பது தாந்திரீக வாழ்வியல் ஆன்மீகம் சார்ந்தது. தாந்திரீகம் என்பது உடலையும் மனதையும் பாதுகாக்கும் ஒரு பயிற்சி முறை. நாம் தினம் தினம் நம் வீட்டில் செய்யக்கூடிய செயல்முறைகளிலே தாந்திரிகம் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் வெளியே அனுப்புவதற்கு வீட்டை பெருக்கி வெளியே அனுப்புவது உச்சாடனம் என்ற தாந்திரிகம். வீட்டில் நம்முடைய குழந்தைகளை ஒரே இடத்தில் அமர வைத்து படிக்க வைப்பது ஸ்தம்பனம் என்ற தாந்திரிகம். வீட்டுக்குள்ளே யாரை உள்ளே விடலாம், யாரை உள்ளே விடக்கூடாது என்பதையெல்லாம் நாம் செய்வது வித்வேஷனம் என்ற தாந்திரிகம். எனவே இந்த தாந்திரிகம் நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இயங்குகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த காப்பு கட்டுதல் என்பது மஞ்சள் நிறத்தாலான ஒரு நூலை அல்லது ஒரு துணியை தான் பயன்படுத்துவார்கள். கோயில்களில், அது பெருந்தெய்வ கோயில்களாக இருந்தாலும் சரி, கிராம தெய்வ கோயில்களாக இருந்தாலும் சரி, சிறுதெய்வ கோயில்களாக இருந்தாலும் சரி, கோயில்களில் நடக்கிற நல்ல நிகழ்வுக்கு முன்னர் அந்த கோயில் சார்ந்த அன்பர்களுக்கு கையில் காப்பு கட்டுறது வழக்கம். இது மஞ்சள் நிறத்தாலான துணி. அதற்கும் முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. மஞ்சள் இல்லை என்றால் மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி காப்பை உண்டாக்கும். நாம் மூலிகை மருந்து எடுத்து மருந்து சேகரிப்பவர்கள், முறையாக மருந்து சேகரிப்பவர்கள் மூலிகைக்கு காப்பு கட்டி அந்த மூலிகையினுடைய ஆற்றலை பயன்படுத்துவார்கள். அதுபோல கோயில்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு காப்பு கட்டுதல், திருமணம் நடக்கக்கூடிய பொழுது மாப்பிள்ளை பெண்ணினுடைய கைகளில் இந்து முறை திருமணங்களில் காப்பு கட்டுற ஒரு வழக்கம் உண்டு. மாட்டுப் பொங்கல் என்று பண்ணக்கூடிய அந்த பொங்கல் திருநாள் அன்று மாடுகளுக்கு அந்த தொழுவில் காப்பு கட்டுதல். அப்போ காப்பு என்பது பாதுகாப்பு என்ற ஒரு அடிப்படை பொருளை சார்ந்தது. அதை ஏன் ஒரு கைகளில் கட்டுகிறோம் என்றால், வேத சக்தி மருத்துவத்தினுடைய நுட்பமான கூறுகளில் ஒன்று வேதி புள்ளி மருத்துவம். இந்த கைகளில் காப்பு கட்டுகிற இடத்தில் உள்பக்கமாக அமைந்திருப்பது குருநாடி காலம். இந்த குருநாடி காலத்தில் முறையாக ஒரு நூல் கயிறோ இல்லை என்றால் மஞ்சள் தடவப்பட்ட ஒரு துணியையோ கட்டினால் மனம் ஒருநிலைப்படும். ஒரு காலத்தில் நம்முடைய மனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கையில் இந்த இடத்தில் துணியை கட்ட சொல்வது, இல்லை என்றால் காப்பு கட்ட சொல்வது நம்முடைய மருத்துவத்தினுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. எனவே மனம் ஒருநிலைப்பட்டு செய்வதற்கு இந்த காப்பு கட்டுதல் தேவை. மனம் நிகழ்காலத்தில் நின்று வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வாழ்வியல் ஆன்மீகம் என்பதே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நாம் கடைபிடிப்பதுதான் வாழ்வியல் ஆன்மீகம். அந்த தன்மையை இந்த காப்பு கட்டுதல் என்ற அந்த நிகழ்வு நமக்கு உண்டு, நமக்கு செய்திருக்கிறது. அதை பற்றிய செய்திகளை எல்லாம் முறையாக தொகுத்து நமக்கு வழங்க உள்ளவர் பேராசிரியர் முனைவர் மா ரேணுகா அம்மையார் அவர்கள். அவர்கள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய PSGR கிருஷ்ணாம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை இணை பேராசிரியராக உள்ளார்கள். அவர்கள் இந்த கட்டுரையை வழங்க உள்ளார்கள். வணக்கம்.